நடக்க முடியாத ஒருவரை பேதுருவும் யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புகிறார்கள், நடக்க வைக்கிறார்கள். அதை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். எங்களுடைய சொந்த செயலாலோ, எங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்தோ நாங்கள் இதை செய்யவில்லை. நாசரேத்தின் இயேசுவின் பெயராலே நாங்கள் இதை செய்தோம் என்று அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். நீங்கள் மாசற்ற ரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள், கொலை செய்து விட்டீர்கள். ஆனாலும் இது நடக்கத்தான் வேண்டும். உங்களுக்காக, நமக்காக அவர் மாசற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நாம் மீட்பு பெற்றிருக்கிறோம். அவரிடம் நம்பிக்கை கொண்டு மனம் மாறுங்கள் என்கின்ற அழைப்பை இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கொள்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் மீண்டுமாக கற்பிக்கிறார். அவர்களை இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு திடப்படுத்துகிறார். நம்பிக்கையோடு இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு செயல்படுகின்ற பொழுது இறைவன் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பது எல்லளவு மையம் கிடையாது. தொடர்ந்து சென்று இறை வார்த்தைக்கு செவிமடுக்க முயற்சி